என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு என்ன நிலைமை என்றால், துக்கங்கள், இனம் புரியாத சோர்வுகள், என்னென்றே தெரியாது. ஆஸ்பத்திரிக்கு போனா செக் பண்ணினா ஒன்றுமே இல்ல, ஆனா ஒரே சோர்வாக இருக்குது, எதை செய்யவும் மனம் இல்ல, ஒரு இனம் புரியாத சோர்வு. அது மாத்திரமல்ல, மன அழுத்தங்கள், மனதில் மிகப்பெரிய ஒரு வேதனை. இந்த துக்கங்கள், இனம் புரியாத சோர்வுகள், மன அழுத்தங்கள், இவைகள் மத்தியிலையும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆறுதல் அடையுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, ஆறுதல் அடையுங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு முறை என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது ஒரு பகுதி. இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? ஆறுதல் அடையுங்கள். முதல் அவர் சொல்லுகிறார், வாருங்கள், ஆறுதல் தருவேன். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆறுதல் அடை, நான் உன்னோடு இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் இப்ப நம் சபைக்குள்ள வந்து விட்டோம், கர்த்தரை ருசி பார்த்து விட்டோம், வேதத்தை வாசிக்க தொடங்கி விட்டோம், ஜெபிக்க தொடங்கி விட்டோம். ஆகவே எங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே இனி வருகிற துன்பங்கள், இனி வருகிற சோர்வுகள், இனி வருகிற பிரச்சனைகள், இவைகள் மத்தியிலையும் நம்மை நாமே திடப்படுத்தி நமக்கு நாமே ஆறுதலை ஆவியானவற்ற வல்லமையால் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இன்றைய தேவ வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சம் வானத்தில் தோன்றி தாவீதே தாவீதே என்று பேசினாரா? திடீரென்று ஒரு தீர்க்கதரிசி வந்து கலங்காது என்று கண்ணீரை துடைச்சு விட்டாரா? இல்ல. ஒன்றுமே இல்லாத நேரத்திலையும் தொடர்ந்தும் அழாமல், தொடர்ந்தும் துக்கப்படாமல், தொடர்ந்தும் வேதனைப்படாமல், தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி, தன்னை தைரியப்படுத்தி, அடுத்த கட்டம் தான் என்ன செய்ய வேண்டும், அடுத்த கட்டம் தான் என்னத்தை நோக்கி முன்னேற வேண்டும் என்று அப்படித்தான் ஆமென் சொல்லி சொல்லி, ஆமென் சொல்லி சொல்லி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. இந்த அரை வருஷத்தின் முதலாவது வார்த்தையில கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ உன்னை ஆறுதல் படுத்திக்கொள், நீ உன்னை ஆறுதல் படுத்திக்கொள். எப்போ இந்த பாரங்களோட இருக்காத, மன சுமைகளோட இருக்காத, கவலைகளோட இருக்காத, துக்கங்களோடு இருக்காத, உன்னை நீயே ஆறுதல் படுத்தென்று உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இந்த காலை வேளையில இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ எந்த நிலைமையில வந்திருக்கிறாய், எந்த நிலைமையில நீ இழந்திருக்கிறாய், எந்த நிலைமையில நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாய், தேவன் அறிவார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ உன்னை தைரியப்படுத்து, நீ உன்னை திடப்படுத்து, நீ உன் காயங்களை நீயே கட்டிக்கொள், கர்த்தர் உனக்கு பலனை கொடுப்பார். உன்னை நீயே ஆறுதல் படுத்து கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. வீட்டை வந்து பார்த்தால் வீட்டில் ஒருத்தருமே இல்லை, என்ன நடந்ததென்றே தெரியாது, வீடெல்லாம் எரிஞ்சு போய் கிடக்குது. அந்த நேரத்தில் மற்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? தாவீதை எரிஞ்சு கொள்ள யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் சோர்ந்து போகாமல் அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான், தன்னை தைரியப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. எப்படி தாவீது தன்னை தைரியப்படுத்தினான்? கண் முழித்து கேளுங்க. எப்படி தாவீது தன்னை ஆறுதல் படுத்தினான்? 3 காரியம் செய்தான். முதலாவது நான் சொல்லுகிறேன், எல்லாரும் பிள்ளை இழந்திருக்கிறாங்க, எல்லாரும் மனுஷி இழந்திருக்கிறாங்க, தாவீதும் இழந்திருக்கிறான். இந்த நேரத்தில் எல்லாற்ற மனமும் எப்படி மாறுகிறது? கவனிங்க, எல்லாற்ற மனமும் எப்படி மாறுகிறது என்றால், இதுக்கெல்லாம் காரணம் தாவீது. ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு வந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு? பழி போட தொடங்கினார்கள். சொல்லுங்க. மனம் என்ன செய்யுது? ஒரு துக்க நேரத்தில், ஒரு மனச்சோர்வின் நேரத்தில்
பழிய மனுஷியின் மேலேயோ, புருஷனின் மேலேயோ, பிள்ளைகள் மேலேயோ, பக்கத்து வீட்டுக்காரன் மேலேயோ, பெற்ற தாய் மேலேயோ, தகப்பன் மேலேயோ போட பார்க்குது. ஆனால் தாவீதை பார்த்தால் யார் மேலேயும் அவன் பழி போடவில்லை. யார் மேலேயும் அவன் பழி போடவில்லை. எல்லாரும் அவன் மேல பழி போட்டார்கள். எல்லாரும் அவன் மேல குற்றம் சாட்டினார்கள். ஆனால் தாவீதோ யாரையும் குற்றம் சாட்டவில்லை, யாரையும் பழியாக்கவில்லை. அல்லேலூயா. ஆறுதல் அடைய வேண்டுமா? உன்னை நீயே காயம் கட்ட வேண்டுமா? உனக்கு இருக்க வேண்டிய முதலாவது நல்ல சுபாவம், யார் மேலும் பழி போடாத. ஆமென் சொல்லுங்க. யார் மேலும் போடாத. மனைவி சொல்ல, உங்களாலதான் நான் பிரச்சனை. புருஷன் சொல்ல, மனுஷியால, உன்னாலதான் நான் கோவப்படுறேன். பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகள் தான் எனக்கு சினம் பிடிக்க வைக்குது. தேவ பிள்ளையே, யார் மேலும் பழி போடுவதை நிறுத்திவிட்டு உன்னை நீயே ஆறுதல் படுத்தி, உன்னை நீயே திடப்படுத்தி, உன்னை நீயே தைரியப்படுத்தி ஆண்டவருக்குள்ள முன்னேற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். எல்லோரும் தாவீதை குறை நினைத்தார்கள். தாவீதோ 400 பேரில் ஒருத்தனையும் குறை நினைக்கவில்லை. அல்லேலூயா. எனக்கு இவர்கள் தான் எதிரிகள், இவர்களால தான் நான் இப்படி இருக்கிறேன் என்றெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த சூழ்நிலையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும்படியாய் உங்களை தைரியப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்றைக்கு காண்கிற துன்பத்தை நீங்க காண மாட்டீங்க. இன்றைக்கு காண்கிற பிரச்சனையை நீங்க காண மாட்டீங்க. மற்றவங்கள் குற்றம் சாட்டுகிறது போல, மற்றவங்க பழி போடுகிறது போல, மற்றவங்க கதைக்கிறது போல நீங்களும் கதைச்சு கொண்டு பழி போட்டுக் கொண்டு குற்றம் சாட்டி கொண்டு இருக்காமல், இதன் மத்தியில அடுத்த கட்டத்திற்கு ஆவியானவர்களை நடத்தும்படிக்கு உங்களை நீங்களே காயம் கட்டிக் கொள்ளுங்க.